கப்பு முக்கியம் பிகிலு இந்த லெவல்ல தாங்க பாகிஸ்தானோட வைஸ் கேப்டனான சல்மான் ஆகா இந்தியாவுக்கு சவால் வர வகையில ஒரு பேட்டியை கொடுத்து எல்லாருமே அதிர்ச்சியை வச்சிருக்காரு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வர பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போறதுனால இதுக்காக தான் எல்லா டீமுமே தயாரிட்டு வராங்க. அதுல குறிப்பா இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போற போட்டி வர பிப்ரவரி 23ஆம் தேதி நடக்க போறதுனால ஆல்ரெடி மொத்த டிக்கெட் வித்து போனதா சொல்லிருக்காங்க. சோ இப்ப பாகிஸ்தானோட வைஸ் கேப்டனான சல்மான் ஆகா என்ன சொல்லிருக்காரு, இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர மேட்ச் எப்பவுமே அனல் பறக்கும். ஆனா அது வெறும் ஒரே ஒரு கேம் தான். நாங்க சப்போஸ் இந்த மேட்ச்ல இந்தியாவை ஜெயிச்சா கூட சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபைனல்ல தோத்துட்டோம்னா அது சரியா இருக்காது. கடவுளோட அருளால நாங்க இந்தியா கூட தோத்து போனாலும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபைனல்ல ஜெயிக்கணும். அதுதான் எங்களுக்கு பிக் டீலா இருக்க போகுது. அதுக்காக நாங்க இந்தியா கூடவும் தோத்து போயிட மாட்டோம். எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பா இந்தியாவே தோக்கடிப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாடுற மேட்ச் முக்கியமா இருந்தாலும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபைனலுக்கு போய் அங்க கப்பா ஜெயிக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் சல்மான் ஆகா தெரிவிச்சிருந்தாரு. மக்களே ரீசெண்டா பாகிஸ்தான் நியூசிலாந்து கூட ஹோம் சாயில்ல ஒரு சீரிஸ் தோத்து போயிருந்தாங்க. இந்தியா பெரும்பாலும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல பாகிஸ்தானை டாமினேட் பண்ணிருக்காங்க 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் தவிர. சோ இந்தியாவா பாகிஸ்தானா கப்பை யார் தட்டி தூக்க போறாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்.